ஹாய் வியூவர்ஸ், இது ஹேஷ்டாக் விஞ்ஞானம். நம்மளுடைய தேவைகளுக்காக ஏர்த்துக்கு நம்ம நிறையவே கெடுதல்கள் செஞ்சுருக்கோம். ஆனால் இன்னமும் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஏர்த்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு தான் ஏப்ரல் 22 அன்னைக்கு ஏர்த் டேவை செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த வாரம் முழுக்க சோஷியல் மீடியாவில் ஏர்த் டேவை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஹேஷ்டாக் விஞ்ஞானம்லையும் ஏர்த் டேவை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே ஏர்த் டேவை செலிப்ரேட் பண்ணுவோம். ஆனால் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ், நாசா மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் எப்படி ஏர்த் டேவை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த கியூரியாசிட்டியை தீர்க்கிற வகையில் தான் நாசா 24/7 ஒரு ஹேஷ்டேகை கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேஷ்டேக் கீழே ஏர்த் டே அன்னைக்கு நாசா என்னென்ன ஒர்க் பண்ணாங்க, என்னென்ன ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்றத 24/7 கீழே போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஏர்த் டே அன்னைக்கு இந்த ஹேஷ்டேக் 24/7 ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டும் இருந்துச்சு. நம்ம லைஃபுக்கு வாட்டர் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதுவும் கிரவுண்ட் வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கிரவுண்ட் வாட்டரோட லெவல் 35% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 5120 லிட்டர்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ரிசர்ச்சை கண்டுபிடிச்சோன்னா இதை ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க சோஷியல் மீடியாவில். இந்த போஸ்ட்டை நிறைய பேர் லைக்கும் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இதை ஷேரும் கூட பண்ணிட்டு இருக்காங்க. இதை ஷேர் பண்ணுறவங்களாம் கமெண்ட்ஸ் எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டரை இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது ரொம்பவே கஷ்டமாகவும் ஆயிரும், நம்மளோட நிலைமை ரொம்ப கீழே வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் ஏர்த் டே அன்னைக்கு நிறைய பேரால் பேசப்பட்டுச்சு. நம்ம ஏர்த்துக்கு கெடுதல் பண்ண நம்ம ஏர்த்தில் இருக்க நிறைய உயிரினங்கள் எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதில் முக்கியமான சில உயிரினங்களை தான் ஃபோட்டோஸாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளோரிடா பேந்தர், பனாமியன் கோல்டன் ஃப்ராக், அப்புறம் வந்து ப்ளூ த்ரோட்டட் மேக்கோ அப்படின்ற பேரட், இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் எக்ஸ்டிங்க்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை சமூக வலைத்தளங்களில் போட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால இதை நிறைய பேர் லைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இதை ரீட்வீட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போஸ்ட்டை ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்காங்க. அதுலேயும் இதுக்கு எக்கச்சக்க ஷேர்ஸ் குவிஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பில் என்ஒய் த சயின்ஸ் கையை பற்றி தான். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, கிளைமேட் சேஞ்சை பற்றி ஒரு வீடியோவை ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் டினேயர்ஸுக்கு எல்லாத்துக்கும் பெட் பண்ணார். இப்போ அவர் ஒரு கிளைமேட் சேஞ்ச் டினேயருக்கு ஒரு பெட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, $20,000 வந்து இவர் பெட் பண்ணியிருக்காரு. நான் வந்து கிளைமேட் சேஞ்ச் உண்மை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியும் பெட் பண்ணியிருக்காரு. இதுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை 37,000 பேர் லைக்கும் பண்ணியிருக்காங்க. இது கமெண்ட்ஸ்லாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பில் என்ஒய் த சயின்ஸ் கை எது சொன்னாலும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவரோட பிலீவர்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட மணிலேயே அவர் வந்து இந்த மாதிரி பெட் கட்டுறாரு அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் எவ்வளோ ஒரு அலார்மிங்கான விஷயம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்பவே க்யூட்டான விஷயம்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இதை இன்ட்ரெஸ்டிங்காகவும் பார்ப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆங்க்ரி பேர்டில் வர ரெட் அப்படின்ற கேரக்டரை பிராண்ட் அம்பாசிடராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு அதை பிராண்ட் அம்பாசிடராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரெட் வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஹாப்பினஸ்க்கு வந்து ரெட்டை ஹாப்பி ஆக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயினும் பண்ணாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏர்த் டேக்காகவும் ரெட் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிளைமேட் ஆக்ஷன் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 17 டிப்ஸை வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிப்ஸ் சம்பந்தமான ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை நிறைய பேர் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்க பார்த்துட்டு வாங்க. அடுத்த வாரம் ஹேஷ்டாக் விஞ்ஞானம்ல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.